அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சிய பத்தி தமிழக அரசாங்கம் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. சரியா? அதுல தமிழகத்தோடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது புதிய உச்சத்த தொட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இல்லாம இப்பதான் தமிழ்நாட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 9.69% இருக்கு. நம்மளோட எக்கனாமிக் சர்வே டாக்குமெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி ஏறக்குறைய 8.33% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா, மத்திய அரசாங்கத்துடைய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்ட அந்த தரவுகளின்படி பார்க்கிறப்ப, இந்தியாவிலேயே மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சிய பதிவு செஞ்ச ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கிட்டத்தட்ட 9.69% நம்மளோட ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது 9.69%. இதுவே நாமினல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 14.02%. சரிங்களா? இது நாமினல் எக்கனாமிக் குரோத்தா இருக்கு. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு 2024, 25ஆம் ஆண்டில் 9.69 வளர்ச்சி விகிதத்துடன் இந்திய அளவில் முதலிடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்த அதிகபட்ச வளர்ச்சி இதுவாகும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. சரியா? கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடோட எக்கனாமிக் குரோத் எடுத்து பார்த்தோம்னா, இதுதான் இருக்கறதுலே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இயரா இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா எவ்வளவு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல, எவ்வளவு முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாரி தமிழக பொருளாதாரம் அப்படிங்கிறது 2021, 22ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, சீராக ஒரு 8% பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் மோர் தேன் 8% குரோத் அப்படிங்கிறத நம்ப பதிவு செஞ்சுட்டே வரோம். அததான் அங்க குடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, எதிர்கால இலக்கு அப்படின்னு சொல்லி நம்ப 1 டிரில்லியன் பொருளாதாரத்த எப்ப அடைய போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீடித்த வளர்ச்சி, அதே மாதிரி முதலீடுகளும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்ப 2032, 33ஆம் ஆண்டு போல $1 டிரில்லியன் பொருளாதாரத்த அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கத்தோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 டிரில்லியன் எக்கானமிக்கு 2030. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி நிலைய வச்சு பார்க்கிறப்ப, நம்ம 2032, 33ஆம் ஆண்டுக்குள்ள இந்த $1 டிரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிருவோம். அததான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? முதல் செய்தியில அததான் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு, அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? டைம் கிடைக்கும்போதே, அந்த டைம யூஸ் பண்ணி செய்ய முக்கியமான விஷயங்கள செஞ்சு முடிச்சிரணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. திருக்குறள் எண் 489 அதிகாரம் காலம் அறிதல். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் மேம்பாட்டுக்கு புதிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் இந்த மன்னார் வளைகுடாவ சுத்தி பார்த்தீங்கன்னா, 4, 5 மாவட்டங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்லாம் இந்த மன்னார் வளைகுடாவ சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறப்ப, இலங்கை கடற்படையினால சிறை பிடிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க படகுகள பிடிச்சு வச்சுக்கிறாங்க. வலைய பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத அந்த மன்னார் வளைகுடாவ சுத்தி இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து சந்திச்சுட்டே இருக்காங்க. அப்ப அதற்காக ஒரு சில திட்டங்கள் அப்படிங்கிறத முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கார். நேத்து சட்டப்பேரவையில. சரிங்களா? நமக்கு இந்த மன்னார் வளைகுடா பகுதியில இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால கைது செய்யப்படுறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மத்திய அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டீப் சீ ஃபிஷிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? டீப் சீ ஃபிஷிங் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிச்சுட்டு வர்றது. அததான் வந்து டீப் சீ ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டீப் சீ ஃபிஷிங் அப்படிங்கிறது எங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியன் ஓஷன்ல போய் பண்ண சொல்றாங்க. சரியா? ஸோ நம்ம இந்த மன்னார் வளைகுடா பகுதிகள சுத்தியே மீன் பிடிக்காம, இந்தியன் ஓஷனுக்கு போய் டீப் சீல போய் மீன் பிடிச்சுட்டு வர்றதன் மூலியமா, இந்த பிரச்சனைய கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மத்திய, மாநில அரசுகளோட நிலைப்பாடாக இருக்கு. சரிங்களா? அப்ப டீப் சீ ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஐ மீன் அ என்னன்னா ஹை இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும். இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டே வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும்.
ஏன்னா, டீப் சீ ஃபிஷிங் பண்ணணும் அப்டின்னா, ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கணும் அப்டின்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய போட்ட வச்சு அத பண்ண முடியாது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா போட் தேவைப்படும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நெறைய விஷயங்கள் தேவைப்படும். அதான் அந்த ஹை இனிஷியல் காஸ்ட் அப்டிங்கிறது அதிகமா இருக்கு. அதே மாரி மீன்பிடி துறைமுகங்கள் அப்படிங்கிறது ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல்ஸ்ல நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ அந்த மீன்பிடி துறைமுகங்கள வந்து தமிழக அரசாங்கம் அமைக்க போறாங்க. அதற்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறது தான் நேத்து வெளியாயிருக்கு. ஓகேங்களா? அந்த வகையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 150,00,00,000 பார்த்தீங்கன்னா, மீன்பிடி துறைமுகங்கள் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் வந்து ஒரு 3 பகுதிகள்ல கொண்டு வரப் போறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தங்கச்சிமிடம் அப்படிங்கிற இந்த பகுதியில ஒரு மீன்பிடி துறைமுகம் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது பாம்பன்ல ஒரு மீன்பிடி துறைமுகம் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது குந்துக்கல் அப்படிங்கிற இந்த பகுதியிலயும் ஒரு மீன்பிடி துறைமுகம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? இதன் மூலியமா தமிழக அரசாங்கம் எத ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டீப் சீ ஃபிஷிங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கான சப்போர்ட் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஸோ மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறது ஒரு தொழிலாக இருந்தாலும், அந்த ஃபிஷிங் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நெறையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெறைய பேர் ஃபிஷிங்லயே நம்ம என்கேஜ் பண்ணாம, அலைடு செக்டார்ல வந்து என்கேஜ் பண்ண ட்ரை பண்றாங்க தமிழக அரசாங்கம். அதன்படி பார்க்கிறப்ப, அ கடற்பாசி வளர்ப்பு, அத பதப்படுத்துறது, அத வேல்யூ அடிஷன் பண்றது, மதிப்பு கூட்டுவது, இ விற்பனை தொடர்புடைய தொழில்நுட்ப பயிற்சி, இந்த மாரியான விஷயங்கள தமிழக அரசாங்கம் இதற்காகவும் நிதிய ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மீன் பதப்படுத்துவது, மீன உலர்த்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் மீது முதலீடு செய்வது. அடுத்தது அதற்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் பயிற்சிகள வழங்குவது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசாங்கம் எடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், அத தாண்டி இந்த கடற்பாசி வளர்க்கிறது, அ மீன்கள உலர்த்தக்கூடிய விஷயங்கள பண்றது. அடுத்ததா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, வலை பின்னுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், வலைய பழுது பார்க்கக்கூடிய விஷயம், படகுகள கட்டுமானம், படகுகளோட அந்த பழுது பார்க்கக்கூடிய விஷயம், கருவாடு தயாரிக்கக்கூடியது, வண்ண மீன் தொட்டிகள் தயாரித்தல், படகு ஓட்டுநர் பயிற்சி, கடல் சிற்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல், இந்த மாதிரி மீனவர் துறை ஐ மீன் அந்த ஃபிஷிங்க தாண்டி அதுக்கு சுத்தியில இருக்கக்கூடிய இந்த அலைடு செக்டார வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த இடத்துல. ஏன்னா, அதுல வேலை வாய்ப்புகளையும் அதிகமா உருவாக்க முடியும். மீனவர்களுக்குமே அது ஒரு வாழ்வாதார அடிப்படையில பார்க்கிறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வென்ஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால தமிழக அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க. மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்க போறாங்க. அலைடு செக்டார வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. அதற்கு பயிற்சிகள வழங்க போறாங்க. அதற்கான நெறைய நிதியும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 576,00,00,000 ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, 576,00,00,000 நிதிய வந்து ஒதுக்கியிருக்காங்க. அ மீனவர்களுக்கு அவங்களோட பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகள படிப்படியா அவங்களுக்கு தீர்வு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. சரிங்களா? ஸோ, அததான் நம்ம இந்த செய்தியில பார்த்திருக்கோம். ஸோ, இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.